உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் விலகி போயிட்டாங்க. என்னத்தை சொல்ல, நாகப்பட்டினங்கிற ஒரு மாவட்டத்துல மட்டும் 1000 பேர் விலகி போயிருக்காங்க அப்படின்னு ஒரு முன்னணி செய்தி ஊடகம் ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. சரி, இப்போ 1000 பேர் விலகி போனாங்களா அப்படின்னு நம்ம செய்தியை போய் பார்த்தோம்னா, இன்னொரு செய்தி சேனல்ல 500 பேர் விலகி போனதா ஒரு செய்தி. சரி, 500 பேர் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செய்தி சேனல்ல நம்ம போய் பார்த்தோம்னா 200 பேர் விலகி போயிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி போடுறாங்க. சரி, 200 பேரும் விலகி போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற ஒரு செய்தி சேனல்ல போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 100 பேர் விலகி போயிட்டதாக அந்த செய்தி நிறுவனம் ஒரு செய்தியை வெளியிடுது. ஸோ 100 பேர் விலகி போயிட்டாங்களா, சரி என்னதான் நடக்குது அப்படின்னு உண்மையாகவே அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை நம்ம தொடர்பு கொண்டு என்ன நடக்குது, உண்மையாகவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஒருவர் கூட போகலைங்க. சரி, ஓகே, 100 பேர் போயிருக்காங்க, 500 பேர் போயிருக்காங்க, 1000 பேர் போயிருக்காங்கன்னா அவர்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர் அட்டையை வச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி முதல்ல வருது. சரி, விலைக்கு போன யாரையுமே நாம் தமிழர் கட்சியில் கூட்டத்திலேயோ இல்லை ஏதோ ஒரு தேர்தல் களத்திலேயோ பார்த்ததே இல்லையே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக, பாஜக இப்படி பல்வேறு கட்சிகள்லேருந்து விலகி வராங்களே, அவங்கள வச்சுக்கிட்டு உடனே இந்த செய்தி நிறுவனங்கள் என்ன பண்ணுதுன்னா ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தியை ஒன்று போடுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இங்கே போயிட்டு இருக்கும்போது நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள ஐயா கருணாநிதி அவர்களுக்கு நீங்கள் கழிப்பிடம் குடிப்பிடம் இது 2 தவிர மற்ற எல்லா இடத்துக்கும் பேர் வச்சுட்டீங்க, சிலைகள்லாம் வச்சிருக்கீங்க, ஒரு நாள் ஆட்சி மாறும், அன்னைக்கு நீங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏன்னா வங்களாதேசத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய முஜிபுர் ரஹ்மான் அவருடைய சிலையை தகுத்தறியப்பட்டது நம்ம பார்த்துருக்கோம். பக்கத்து மாநிலமான ஆந்திரா, அங்கே பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அவருடைய தந்தை ராஜசேகர் ரெட்டி அவர்களுக்கு நிறைய சிலைகள்லாம் வச்சார். அந்த ஆட்சி மாற்றம் நடந்து அவர் அங்கே பதவி பிரமாணம் ஏற்பதற்குள்ளாகவே பார்த்தீங்க அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவி பிரமாணம் அங்கே ஏற்கிறார். அதற்குள்ளாகவே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சிலைகள் எல்லாம் தகர்த்து உடைக்கப்படுகிறது. இதை நம்ம பார்த்தோம். அப்போ என்ன நமக்கு இது தெரிய வருது அப்படின்னா, மக்கள் விரும்பாத எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்யும் போது அதை மக்கள் ஏற்க மாட்டார்கள். இப்போ நிறைய ஊப்பிகள்லாம் கத்தட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சீமான் உடைப்பாரு, எப்படி சிலையை உடைப்பாரு, சுத்தில தான் உடைப்போம், சுத்தில வச்சு தான் உடைப்போம், இல்லை கடப்பாறை கூட வச்சு உடைப்பாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அவர் உடைக்கிறேன்னு அவர் எந்த இடத்துலையுமே அவர் சொல்லலை. ஒரு சிலையை உடைக்கணும்னா சுத்தில வச்சு உடைக்கலாம், இல்லை ஜேசிபி வச்சு உடைக்கலாம், இல்லை வேற எதையும் வச்சு உடைச்சிட்டு போகலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஆந்திராவில் நடைபெற்றதை நீங்கள் பார்த்தீங்களா, பார்க்கலீங்களா? சமகாலத்தில் இன்றைய இருக்கக்கூடிய சமகாலத்தில் ஆந்திராவில் என்ன நடைபெற்றது, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாமே மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை இங்கே கொடுத்துட்டு இருக்காங்களா திமுக? இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, 90 விழுக்காடு நாங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு திமுக மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்கிறது அப்படின்னு ஒரு பத்திரிகையில் செஞ்சு. இந்த பக்கம் இவர் சொல்றாரு, எங்களை பார்த்து நிறைய பேர் வயிறு எரியிறாங்க. சரி, வயிறு எரியுறது யாருங்க? உங்களுக்கு தான் வயிறு எரியுது. ஏன் வயிறு எரியுது தெரியுமா? நாம் தமிழர் கட்சி ஒரு கோட்டரை கொடுக்கல, கோழி பிரியாணி கொடுக்கல. எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளவு பேர் வாக்களிக்கிறாங்க? நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் பேசி ஒரு காணொலி வெளியிட்டா எப்படி பல லட்சம் பேர் அந்த காணொலியை பார்க்கறாங்க. நம்ம என்னடா துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு இந்த துண்டு சீட்ல எழுதி கொடுத்தத நம்மளால மனப்பாடம் பண்ண முடியல, 4 வரியை மனப்பாடம் பண்ண முடியாம 18 செகண்ட் முடிக்கிறேன். சீமான் என்னன்னா மணி கணக்கா அரசியல் பேசுறாரு, வரலாறு பேசுறாரு, அறிவியல் பேசுறாரு, கல்வியை பத்தி பேசுறாரு, மருத்துவத்தை பத்தி பேசுறாரு, நீரை பத்தி பேசுறாரு, மண்ணை பத்தி பேசுறாரு, மக்களை பத்தி பேசுறாரு. நமக்கு எதை பேசினாலும் நமக்கு வாய் கொளருதே, என்னத்தை நம்ம பண்றது நமக்கு தெரியலையே அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் என்ன சொல்றாருன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதியினுடைய குடும்பத்தை தவிர வேற எங்க பிறந்திருந்தாலும் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆக தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அப்ப இந்த சிலைகள் இந்த விடயங்கள்லாம் போகும்போது உடனே முதலமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் எங்க பேர் வைக்காம வேற யார் பேர் வைப்பாங்க? ஐயா கருணாநிதி பேர் தான் வைப்போம், வேற யார் பேர் வைப்போம்? சரி வைங்க, யாரு வேணாம்னு சொன்னா வச்சுட்டு போங்க. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, கழிப்பிடத்துக்கும் அப்படியே வச்சிருங்க, குடிப்பிடத்துக்கும் அப்படியே வச்சுட்டீங்கன்னா நல்லா நிறைஞ்சிடும்ல, 10 பொருத்தமும் பக்காவா இருக்குங்கிற மாதிரி. ஏன்னா ஐயா கருணாநிதி டாஸ்மாக் கடைகளை தொடர்ந்து மக்களை குடிக்க வைத்தாரு. சரி, நீங்க என்ன சொல்றீங்க, நாங்கள் மதுவை ஒழிக்க போகிறோம்ங்கிறீங்க. சரி, மதுவை ஒழிக்க போறீங்க, மதுவை ஒழிக்க போற நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூட போறோம்னு சொல்லக்கூடிய நீங்கள் எதற்காக பில்லுல இனிமே அறிமுகப்படுத்துறோம், அதாவது என்ன வாங்கக்கூடிய மதுபானங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், பில்லு கொடுக்குறோங்கிறீங்க. சரி, அந்த மிஷின் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும்? கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 5600க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் இருக்குது. ஒரு டாஸ்மாக்கு ஒரு வாங்கக்கூடிய அந்த பில் போடுற மிஷின் வாங்கினா எவ்வளோ செலவாகும்? 5600 டாஸ்மாக்கு எவ்வளோ ஆகும்? அப்போ மூட போட கடைக்கு ஏன்பா நீங்கள் மிஷின்லாம் வாங்கி வைக்கிறீங்க? இது கேள்வி வருது அவர்கள். அப்ப என்னன்னா, நீங்கள் ஒருபோதும் டாஸ்மாக் கடைகளை மூட மாட்டீங்க. அது ரொம்ப தெளிவா இருக்கு. திமுக அரசு என்பது, இந்த திராவிட மாடல் அரசு என்பது ரொம்ப தெளிவா இருக்கு. தமிழர்களை குடிக்க வைத்து அவர்களை சிந்திக்க விடாமல், அவர்கள் சிந்தித்து வாக்களிக்கவே கூடாது. புரியுதுங்களா? யாரு ஓட்டர் கொடுக்குறா, அவங்களுக்கு போய் ஓட்டு போட்டுருங்கிற நிலையில மக்களை வச்சிருக்கணும்னு நினைக்கிறதுல அந்த திமுகவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அண்ணன் சீமான் நாளைக்கு ஆட்சி அமைத்துட்டாருன்னா,
இந்த சிலைகள்லாம் உடைக்கப்படுமா அப்படின்னு ஊபிகள் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நான் மீண்டும் சொல்வது தான், அவர் உடைக்கிறாரோ இல்லையோ, தம்பி தங்கைகள் இருக்காங்க, கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்காரு. சரி, 36 லட்சம் வாக்கை வாங்கினவர் அவர் நினைச்சாருன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும். நீங்க நினைக்கலாம், என்னடா 36 லட்சம் வாக்கை வாங்கிக்கிட்டு ஒருவன் வந்து தேர்தலில் ஜெயிச்சிட முடியுமா, முதலமைச்சர் ஆகிட முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. 1.1 தொடங்கின இந்த பயணம் 8.19 வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலோட நிற்கிது. வரக்கூடிய 26 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் குறைஞ்சிரும், பெரும்பான்மையான வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு போயிடும் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து இங்கே கதறிக்கிட்டு இருக்கு. சரி, நான் என்ன கேட்குறேன், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தவர்கள் பணம் வாங்கிட்டு, இல்லை கோட்டர் வாங்கிட்டு, கோழி பிரியாணி வாங்கிட்டு, இல்லை அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு 50-60 படங்கள் வந்து சினிமாவில் நாயகனாக நடிச்சுட்டு ஒரு பெரிய ஒரு நட்சத்திரமாக வந்து இந்த மக்களை சந்தித்து, இல்லை அவர் ஒரு பெரிய அரசியல் பின்புலத்தில் இருந்து அவருடைய தந்தையோ இல்லை அவருடைய தாத்தாவோ பெரிய ஒரு முதல்வராக இருந்தாரோ இல்லை ஒரு அமைச்சராக இருந்து ஒரு பாரம்பரியமான அரசியல் குடும்பத்திலிருந்து வந்து களத்தில் வந்தவரை இல்லையே. அவர் கட்சி தொடங்கும் போது 0ல தானே தொடங்கினாரு, சுழியத்துல இருந்து தொடங்கினார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 36 லட்சம் வாக்குகளை வாங்கி காட்டியிருக்காரு. ஆனா நீங்க பாருங்க, ஒரு பக்கம் திமுக கூட்டணி 10 கட்சி, இந்த பக்கம் அதிமுக கூட்டணி 10 கட்சி, இந்த பக்கம் பிஜேபி கூட்டணி அது ஒரு 5 கட்சி. என்னென்ன கட்சி இருக்கோ நீங்க வா. இந்த கிரிக்கெட்டுக்கு வந்து நம்ம அண்ணன் சத்யராஜ் அவர்களும் அண்ணன் வடிவேல் அவர்களும் ஆள் பிடிப்பாங்க. அந்த பேரு, உன் பேர் என்ன, என் பேரு டேவிட், இனிமே உன் பேரு டிராவிட்னு வைப்பாங்கல்ல ஒரு படத்துல. அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா, எந்த கட்சி மிச்சம் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள, வாங்க வாங்க ஆளுக்கு 2 சீட்டு தரணும், ஒவ்வொரு சீட்டு தரணும் கூப்பிடுறீங்க. ஆனா இந்த மனுஷன் தான் கொண்ட கொள்கையில உறுதியாக நின்று 2016 தேர்தல் களம் காண்றாரு. 2024 அந்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் தனித்து களமாடுறாரு. தனித்து களமாடி இத்தனை லட்சம் வாக்குகளை பெற்றிருக்காருல, அதை நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம சீமான் வந்து ஒரு அரசியல்வாதி அல்ல, அவர் ஒரு புரட்சியவாதியாக தான் நான் பார்க்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, 2016 தேர்தலில் 22 இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை பொது தொகுதிகளில் நிக்க வைக்கிறார். அதே மாதிரி 2021 அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தலில் 16 தொகுதியில வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை பொது தொகுதியில நிக்க வைக்கிறார். இது புரட்சி தானே, இதுதானே ஒரு மாற்று அரசியல். நீங்க ஒரு பொது தொகுதி வேணும்னு கேட்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கே ஒரே ஒரு தொகுதி கொடுக்கறதுக்கே அவ்வளவு யோசிக்கிறீங்க. எங்க பெரம்பூர் தொகுதியில இருந்து அண்ணன் ஆர் ராசா அவர்களை அந்த தொகுதி வந்து பொது தொகுதியாக மாற்றப்படும் போது நீங்க என்ன பண்றீங்க, உடனடியாக நீலகிரியில கொண்டு போய் போட்டது யார், ஐயா கருணாநிதி அவர்கள் தானே. சரி, இன்னொன்னு சொல்றேன், அதே அண்ணன் ஆர் ராசா அவர்கள் வந்து ஒரு மேடையில பேசும்போது சொல்றாரு, நான் ஐயா கருணாநிதி அவர்கள் இன்னும் சிலர்கள் வந்து சட்டமன்றத்தில் வந்து லிஃப்ட்ல போகணும் அப்படின்னு நான் நின்றுட்டு இருக்கோம். அப்ப அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் வந்து சொல்றாரு, 5 பேர் தாங்க ஐயா உள்ள போக முடியும் அப்படிங்கிறாரு. உடனே ஐயா கருணாநிதி அவர்கள், இது என்ன பாஞ்சாலி லிஃப்டா அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் என்ன அறிவு என்ன ஞானம் அப்படின்னு பேசுறாரு. நான் என்ன கேட்கிறேன், உங்க பகுத்தறிவு பள்ளி இழுக்குதுங்கிறது இல்லையே தெரியலையா? ஒரு லிஃப்ட்னா அந்த லிஃப்ட்டுக்கான கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும். இதுல வந்து 6 பேர் போகலாம், 7 பேர் போகலாம், 480 கிலோ எடை தாங்கும், 500 கிலோ எடை தாங்கும், 600 கிலோ எடை தாங்கும். அப்ப 5 பேர் தான் அதுல போலான்னு அவர் சொல்றாரு. உடனே இவர் பாஞ்சாலி லிஃப்டான்னு சொல்லிட்டாராம். சரி, அவ்வளவு அறிவு இருக்கிறவங்க இப்ப நான் இன்னொன்னு கேட்கிறேன், தம்பி ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தி எடுத்து தொண்டையில குத்துனா உயிர் போயிடும்பான்னு நம்ம சொல்றோம். இதாங்க பகுத்தறிவு. என்னங்க நீங்க அது எப்படிங்க கத்தியால குத்துனா உயிர் போகணும் குத்தி காட்டுவீங்களா? என்னங்க இது முட்டாள்தனமான பேச்சு. ஒரு லிஃப்ட்ல 5 பேர் போலான்னா 5 பேர் தான் போக முடியும். அது உடனே பாஞ்சாலி லிஃப்டான அவர் கேட்டாரு. இவர் உடனே ஒரு பெரிய சிந்தனைவாதி புரட்சியவாதி, அதை பரட்டி போட்டாரு, இதை பரட்டி போட்டாரு. என்னங்க அந்த மெரினா கடற்கரைங்க, அந்த மெரினா கடற்கரையில அந்த மண்ணினுடைய பூர்வ குடிமக்கள் மீனவர்கள் அங்க வாழ முடியல, அவங்க அங்க மீன் விற்பனை பண்ண முடியல, ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்த அந்த மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டு நீங்கள் ஐயா கருணாநிதி அவர்களுக்கு அந்த மெரினாவில் வந்து நீங்க சமாதி அமைக்கிறீங்க. ஐயா கருணாநிதி அவர்களுக்கு மெரினால சமாதி அமைச்சிங்க. அந்த மெரினா பீச்சையே ஒரு சுடுகாடா நீங்க மாத்திட்டீங்களா இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க பாருங்க, ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு தமிழகம் முழுக்கும் எத்தனை சிலைகள் இருக்கு, ஐயா காமராஜர் அவர்களுக்கு தமிழகம் முழுவதும் எத்தனை சிலைகள் இருக்கு, எங்கள் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் அவர்களுக்கு எத்தனை சிலைகள் இருக்கு, இந்தியாவினுடைய தாய்மொழியாக தமிழ் மொழி தான் இருக்கணும் என்று பேசி ஐயா காகிதம் இல்லத்தவர்களுக்கு எத்தனை சிலைகள் இருக்கு, தீரன் சின்னமலை, இரட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், வள்ளலார் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பல்வேறு தமிழ் சமூகத்தை சார்ந்த அத்தனை தலைவர்கள் இருக்காங்க. எங்கள் அம்மா வேலுநாச்சியார் அவர்களுக்கு எத்தனை சிலைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க? அப்ப எங்க பார்த்தாலும் ஐயா கருணாநிதி, இந்த பக்கம் திரும்பினா நூற்றாண்டு நூலகம், இந்த பக்கம் திரும்பினா பேருந்து நிலையம், இந்த பக்கம் திரும்பினா எல்லாமே உங்க பேரை வைக்கிறீங்கன்னா, ஐயா கருணாநிதி அவர்கள் சொந்தமாக சம்பாதித்து தன்னுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்த காசுல அவர்கள் நீங்க வைக்கிறீங்களா? எங்க உங்களுடைய அப்பா தானேங்க, அவர் மேல எந்த அளவுக்கு உங்களுக்கு அன்பு இருக்கும்? உங்க அப்பா மேல அன்பு அளவு கடந்த அன்பு இருக்கு அப்படின்னா உங்கள்கிட்ட சொத்து இருக்கா இல்லையா? நீங்கள் ஒரு இடத்த வாங்குங்க, ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் இடத்த வாங்குங்க, வாங்கி அங்க உங்க அப்பா அவர்களுக்கு 100 அடி இல்லை, 200 அடி இல்லை, 300 அடியில கூட நீங்க சிலை வைங்க, பேனா சிலை வைங்க, என்ன வேணுமோ வைங்க. மக்களுடைய வரிப்பணத்தை எப்படிங்க நீங்க வந்து இப்படி மிஸ்யூஸ் பண்றீங்க, தவறா பயன்படுத்துறீங்க சொல்லுங்க? என் தமிழ் சமூகத்தை சார்ந்த
இத்தனை பேர்களுக்கு இல்லாத சிலைகள் ஐயா கருணாநிதி அவர்களுக்கு மட்டும் எப்படி வருது சொல்லுங்க. அப்ப எங்களுக்கு என்ன கேள்வி ஏற்படுதுன்னா, இங்க திட்டமிட்டு தமிழ் தலைவர்களை ஒரு சாதிய தலைவர்களாக அந்த அடையாளத்துக்குள்ள இவர்கள் திராவிடவாதிகள் தள்ளிவிட்டு இவர் சமூக தலைவராக மாறிறார். யாரு? ஐயா ஈவர ராமசாமி அவர்கள் சமூக தலைவராக மாறிறார். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அண்ணன் சீமானே ஒரு மேடையில பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தாருன்னா, தன்னுடைய சொத்துக்களை மக்களுக்காக எழுதி கொடுத்த முத்துராமலிங்க தேவர் சாதிய தலைவர் ஆயிட்டாரு. தன்னுடைய சொத்துக்கு தனக்கு அடுத்து வாரிசு வேணும்னு திருமணம் பண்ணிக்கிட்ட ஐயா ஈவேரா அவர்கள் புரட்சியாவதி ஆயிட்டாரு. சோ சேட். வாட் இஸ் திஸ் அரசியல்? இப்படிப்பட்ட ஒரு புரட்சியாவதியை நம்ம எங்கேயாவது பார்த்துருக்க முடியுமா? நாங்கள் என்ன சொல்றோம்னா, ஐயா பெரியார் அவர்கள் போராடினார், சமூக நீதிக்காக போராடினார், பெண்ணிய விடுதலைக்காக போராடினார், சாதிய ஒழிப்பிற்காக போராடினார், அதை நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் அவர் மட்டும்தான் போராடினார் என்பதை நாங்கள் எப்படி ஏற்பது அப்படிங்கிறது தான் அண்ணன் சீமான் அவர்களுடைய வாதமாக இருக்கு. காட்சிகள் மாறும், ஆட்சிகளும் மாறும். கண்டிப்பாக 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் குறையுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக குறையவே குறையாது. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்த ஒவ்வொருவருமே சீமானுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், தமிழ் தேசிய அரசியலை புரிந்து கொண்டவர்கள். தன் இனத்தை சார்ந்த ஒருவன் தான் ஆள வேண்டும், இந்த தமிழ்நாட்டை தமிழ் மண்ணில் பிறந்த ஒருவன் தான் ஆள வேண்டும் என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவர்கள் தான் வாக்கு செலுத்தினார்களே தவிர, அதனால நாங்கள் சினிமாவில் நடிச்சுட்டு வந்துட்டோம், ஒரு 10 பேரை பறக்க விட்டுட்டோம், ஒரு 4 டான்ஸ் ஆடிட்டோம், அப்புறம் அந்த மாதிரிலாம் வாக்கு செலுத்துகிற கூட்டம் நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்தக்கூடிய கூட்டம் இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளுமே ஒவ்வொரு புரட்சிவாதிகள்கிட்ட தான் நாம் தமிழர் கட்சியில வாக்கு செலுத்துறாங்க. ஏன்னா வாக்கு செலுத்துற ஒவ்வொருத்தருமே ஒரு புரட்சிவாதி தான். ஒரு மாற்றம் வேணும், ஒரு ஊழலற்ற, லஞ்ச லாவணியமற்ற, சாதிய அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் அற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிலத்தை ஒரு தமிழன் ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அவங்க வாக்கு செலுத்திருக்காங்க. அதே போல நேற்று அண்ணன் குளச்சல் பகுதிக்கு போயிருக்காரு. அங்க உடனே கன்னியாகுமரி அண்ணன் போயிருக்காரு. போயிட்டு அங்க ஜிம்ல உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சிருக்காரு. உடனடியாக இங்க திமுக சார்ந்தவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க எப்படி இங்க குளச்சல்ல கூட்டம் போடலாம், அதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பொங்கிருக்காங்க. பொங்கி ரகலையில ஈடுபட்டோன்னு இந்த ஊடகம்லாம் இருக்குல்ல, உடனே சொல்றாங்க சீமானுக்கு எதிராக கோஷமிட்ட இஸ்லாமியர்கள். பள்ளிவாசல் பக்கத்துல சீமான் மேடை போட்டாரு, அதனால இஸ்லாமியர்கள்லாம் இந்த ஊடகம் நடத்துறீங்களா இல்லை வேற எதுவும் நடத்துறீங்களான்னு எனக்கு தெரியல. உண்மையாக நடந்தது என்ன? அங்க உண்மையாகவே இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்களா, இல்ல திமுகவை சார்ந்தவர்களா? இதை நீங்க சொல்லுங்க. என்ன அவங்க நியாயம்? என்ன ஊடகம் நடத்துறீங்க, என்ன பண்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு பக்கம் 1000ங்கிறான், 500ங்கிறான், 200ங்கிறான், 100ங்கிறான். என்ன அடிச்சு நான் என்ன கேட்கிறேன், நாம் தமிழர் கட்சியில ஒருத்தர் விலகிட்டாருன்னா உங்களுக்கு ஏன் உடனே கேமரா தூக்கிட்டு அப்படியே பின்னாடியே போயிடுறீங்க? இதுல என்ன சிக்கல் உங்களுக்குன்னு எனக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா 26 தேர்தல் களம் என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடமாக, ஒரு அரசியல் களமாக அமைய போகுதுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே தம்பி தங்கைகள்லாம் ரொம்ப இறங்கி களத்தில் அடிச்சு ஆடுவாங்க. இந்த பக்கம் விஜய் அவர்கள், இந்த பக்கம் ஐயா ஸ்டாலின் அவர்கள், அந்த பக்கம் சித்தப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இந்த பக்கம் பாஜக கூட்டணி வேற. இப்ப தம்பிங்க என்ன பண்ணுவாங்க? கிரவுண்டு கட்டி அடிக்க தானே ஆரம்பிப்பாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் 26 தேர்தலுடைய ரிசல்ட் என்னன்னு. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.